ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் மேக்னம் 4D உடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை 10/2/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் ஃபார்மெட்டை கையில் எடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஸோ நம்ம வீடியோ போடாட்டாலும் மேக்னம் 4Dக்கும் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமைக்கு கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். சனிக்கிழமை கெஸ்ஸிங்கை நம்ம வந்து எப்போதும் புதன்கிழமை ரிசல்ட் வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது புதன்கிழமை 7/2/2024 வந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, அதோட சார்ட்டர் கன்சோல்னு சொல்லிட்டு இப்படி ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டையுமே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் நம்பரை தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த புது வருஷம் பிறந்ததுலேருந்து நண்பா அதிகப்படியாக டபுள் தான் நம்மளுக்கு மேக்னத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாகவே டபுள் நம்பர் தான் இது வரைக்கும் அதிகப்படியாக வந்துருச்சு நண்பா. அதனால் இந்த ட்ராவலையும் நம்ம வந்தது போக வராத நம்பர்ஸை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸாக எடுக்க போகிறோம். அதோடு சேர்த்து பெய்ர்ஸ் ஜோடி என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போது 1 by 1 பார்த்தலாம் நண்பா. ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறது வந்து 4215. இது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இது சிங்கிள் நம்பர். செகண்ட் ப்ரைஸில் இருக்கிறது நம்மளுக்கு தேவை, ஏன்னா இங்கே 999 இருக்குது. அதனால் இங்கே வந்து நம்ம 999 மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரைஸ்லையும் நம்மளுக்கு 999 இருக்குது. ஸோ மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து சார்ட்டர் கன்சோலேஷன் பார்த்துடலாம். இங்கே வந்து 22 இருக்குது, இதை மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2864, இது தேவையில்லை. 6435 தேவையில்லை. இங்கே 1983 தேவையில்லை. 9181 இங்கே மார்க் பண்ணிக்கலாம், 11 இருக்குது. அதுக்கு அடுத்து 6252 இதையும் மார்க் பண்ணிக்கலாம், 22 இருக்குது. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு 7496 இது வேண்டாம். 7596 இது வேண்டாம். இதை மார்க் பண்ணிக்கலாம், 00 இருக்குது. இது 4631, ஸோ இது வேண்டாம். 0231 இது வேண்டாம். இங்கே மார்க் பண்ணிக்கலாம், 33 இருக்குது. இங்கே 22 இருக்குது. 8796 இது இல்லை, இது இல்லை. 1694 இதுவும் கிடையாது. 0149 இது இல்லை. இதை நோட் பண்ணிக்கலாம், 33 இருக்குது. 1705 இல்லை, இங்கே 66 இருக்குது. இப்போது வந்த டபுளையும் வராத டபுளையும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம் நண்பா. இன்னு அண்டு அப்புறம் அவுட்டு அப்படிங்கிறத விட வந்து வின்னிங் நம்பர்ஸ் 99 22 11 00 33 66 இது எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருக்க வின்னிங் நம்பர்ஸ். ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆரை பொறுத்த வரைக்கும் 0 1 2 3 4 44 இன்னும் வரல. 55 இன்னும் வரல. 77 இன்னும் வரல. 88 2 4 6 2 4 ஓகே. 0 1 2 3 4 5 6 7 8 9 ஓகே. ரிமைனிங்கில் இருக்கிற டபுள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 44 55 77 88 இருக்குது நண்பா. இப்போது இதோட நம்ம எப்படி ஜோடி போடுறது? இதில் 2 நம்பர்ஸ் தான் இருக்குது, இன்னும் 2 நம்பர்ஸை நான் எப்படி தேடி பிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. இந்த 2 நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதிலேருந்து பெய்ர்ஸ் இருக்குல்ல, இதில் இந்த பெய்ர்ஸ் இருக்கிற மிச்ச நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் தனியாக எடுங்க நண்பா. அது என்ன பெய்ர்ஸோட தனியாக உள்ள நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 99 இருக்குல்ல, இதோட பெய்ர்ஸாக வந்திருக்கிறது வந்து 42 நண்பா. இதில் வந்து நம்மளுக்கு வந்து 16, இதில் வந்திருக்கிறது 31, இதில் வந்திருக்கிறது நம்மளுக்கு 65, இதில் வந்திருக்கிறது 98, இதில் வந்திருக்கிறது 91, இதோட நம்மளுக்கு 72, இதோட நம்மளுக்கு 89, இதோட 71, இதோட 10. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து கீழே கொண்டு வந்துடலாம். P = 16 42 10 71 89 72
31 65 98 இருக்குது 91. இதுதான் பெயர் நம்பர் நண்பா. இப்போது இந்த பெயர்ஸில் எல்லாத்தையுமே நம்ம இதில் இப்போ ஜோடி போடலாம் நண்பா. ஈஸியாக நம்ம ஜோடி போடலாம். அது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்மளுக்கு அதிகப்படி தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இதில் உள்ள நம்பர்ஸ் ஏதாச்சும் ஒன்று ஈக்குவலாக இருக்குதான்னு பாருங்கள். ஈக்குவலாக உள்ள நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். இப்போ 1 6னா இதில் வந்து டபுள் சம்மந்தப்பட்டது எதுவுமே இல்லை. 4 2னா இங்கே 4 2 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் இருக்குது நண்பா. 4 2 இங்கே சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் இருக்குது. இதை நம்ம தனித்தனியாக எதுக்கு நான் பிரித்து காட்டுறேனே. இப்போ 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 2 இருக்குது. 4 2 மட்டும்தான் இருக்குது 4 5னா 6 5 இருக்குது. 7 7னா 7 1 இருக்குது. 7 2 இருக்குது. அவ்வளோதான். 8 8 9 இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர்ஸ். இதுகளை மட்டும் நம்ம பயன்படுத்தினாலே நம்மளுக்கு போதும் நண்பா. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம சொல்கிறோம். 4 2 இருக்குது. இங்கே டபுள் இருக்கிறதுனால 4 2 இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா 5 5 4 2 7 4 2 8 8 4 2. அவ்வளோதான் நண்பா. இதுதான் செட்டு. அதுக்கடுத்து 5 5 இருக்குது. 6 5 இங்கே இருக்குது. அப்போது 4 4 6 5 7 7 6 5 8 8 6 5. அவ்வளோதான். இப்போ 7 7 7ல் வந்து நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரா கொஞ்சம் அதிகப்படியான நம்பர் நான் நினைக்கிறேன். 4 4 7 1 4 4 7 2 5 5 7 1 5 5 7 2 8 8 7 1 8 8 7 2. இப்போ 8ல் மட்டும் ரிமைனிங் நம்பர்ஸ் இருக்குது. 8 9 இருக்குது. அப்போ இதை நம்ம இங்கே செட்டுகளாக உருவாக்கிடலாம். 4 4 8 9 5 5 8 9 7 7 8 9. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு அதிகப்படியாக செட்டு கிடச்சிருக்கு நண்பா. 2 4 6 8 10 12 14 15 செட்டு கிடச்சிருக்கு. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஸோ இது ஒரு நல்ல கெஸ்ஸிங் நம்பர். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இப்படியும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கலாம் நண்பா. ஸோ இந்த மாதிரி என்னோடய அனுபவத்தில் நான் பிரித்து எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இது உங்களுக்கு 15 நம்பராக இருக்குது. அதிகப்படியாக நம்பராக தோணுச்சுன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், நம்ம சேனலில் வேணால் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுக்குறோம் மேக்னம் 4Dக்கு. உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு மேக்னத்துடைய 4Dக்கு டெய்லி ப்ரிடிக்ஷன் வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக பிடிக்கும் நண்பா. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இன்றைக்கி சனிக்கிழமை 10/2/2024 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.